Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with George Raigas, The Ecstasy of Rita Jo. And we are going to discuss the summary of Act 1 and Act 2 of the play The Ecstasy of Rita Jo. Rita Jo yaru? She is an indigenous woman. She represents the indigenous community which experience suffering in the city. அவங்களுடைய அந்த ரிசர்வ் விட்டு வெளியில போய் கஷ்டப்பட்ட ஒரு யங் அமெரிக்கன் இந்தியனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதுதான் ரீட்டா ஜோ அப்படிங்கிற கேரக்டர். அண்ட் நம்ம இந்த பிளே எத்தனை ஆக்ட் பிளேன்னு சொன்னோம்? இட்ஸ் அ 2 ஆக்ட் பிளே. Am I right, teachers? Yes, sir. There are 2 acts, and act number 1, the first act begins in the court. Okay, it begins as a trial. And who is the defendant? The defendant in the case is Rita Jo. She is accused, and there is nobody to help her out. And there are policemen who are already ready with witness. ஓகே, அவங்க எல்லாருமே விட்னஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க that this Rita Jo is corrupting the world. The city life வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க by her very existence there அப்படின்னு அவளுக்கு எதிராக விட்னஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு எதிராக நாங்க பார்த்தோம், எங்க கண்ணாலே பார்த்தோம், இவங்க போறவங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, she is pulling them into adultery அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்டோட அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த கேஸை வந்து மஜிஸ்ட்ரேட் கேட்டுட்டாரு, அண்ட் ஹி இஸ் ரெடி டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அவர் பாத்தீங்கன்னா நம்ம பிளே பிகின் பண்ணும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய டயலாக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தட் வில் டெல் தட் ஹி இஸ் வெரி வெரி ஸ்டர்ன். அவர் ரொம்ப ஸ்டர்னா இருந்தாலும் he wants to be very fair in giving judgment. அவர் ரொம்ப கடுமையான மனிதர் தான். இருந்தாலும் ஒரு கேஸை நம்ம ஃபுல்லா விசாரிக்காம என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஒரு நிரபராதிய தண்டிச்சிடக்கூடாது. அதனால அந்த கேஸை தீர விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்ப என்ன சார் கேஸ் அப்படின்னு அம்மா உன் சைட்ல இருக்கிற விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்டா ஜோ தன்னுடைய கதையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரீட்டா ஜோ வாஸ் தேர், ஷி வாஸ் தேர் இன் அ காமன் பிளேஸ். அப்போ ஷி வாஸ் அப்ரோச்ட் பை அண்டர் கவர் போலீஸ்மேன். ஓகே, ஒரு அண்டர் கவர் போலீஸ்மேன் வர்றாரு. அந்த அண்டர் கவர் காப் வந்து என்ன பண்றாரு, அவளுக்கிட்ட காசு கொடுக்குறான். காசு கொடுத்து கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த அம்மா கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் தயங்குறாங்க. பட் அவங்க சர்வைவல் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதனால சரி, வேற வழி இல்லாம சரி அப்படின்னு வாங்க முயற்சி பண்ணும்போது she has not indulged in that, but she has only talking, and she was about to receive the money. But what happened? She has not yet indulged in prostitution. பட் அந்த காசை கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது, அவ வாங்குற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல the police officials, they arrest her for indulging in prostitution, and she is taken to the court as a prostitute. Is the information clear, teachers? இப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, அம்மா உன்னுடைய கேஸ் நான் கேட்டாச்சு, பட் யூ ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன். ஓகே, do you accept the crime அப்படின்னு கேட்கும்போது, யாருதான் தப்பு பண்ணவங்க வந்து நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க, நீ காசு வாங்கிட்டியா, நீ அந்த ப்ராஸ்டியூட்டா இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது she says I'm very very innocent. நானா போய் யாரையும் கூப்பிடல, இவங்க வந்துதான் என்கிட்ட காசு கொடுத்து முயற்சி பண்ணாங்க. நான் வேற வழி இல்லாம சரி வாங்கலாமேன்னு முயற்சி பண்ற நேரத்துல I did not indulge in prostitution, என்ன பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னாச்சு, she is trying to prove her innocence, but her voice enters into deaf air. And then you find the singer who is singing a song about
the condition of Rita Jo there. அந்த சிங்கருடைய வாய்ஸ் வந்து அப்படியே பேரலா அங்க போயிட்டு இருக்கும். நீங்க அந்த சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே அந்த இடத்துல மோஷன் சீக்வன்ஸ் போகும், பின்னாடி அந்த வாய்ஸ் ஆஃப் த சிங்கர் வில் பி தேர். And then you will find that the trial goes on and the past begins to interrupt the present. Okay, என்ன அப்படின்னா அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே the magistrate is haunted by memories. Okay, is the information clear, teachers? அப்போ அந்த மெமரியில என்ன வருது அப்படின்னா he is there in the countryside and he is actually he has met many people who are very loving to him, and he also remembers seeing a young poorly dressed girl, and he associates that young poorly dressed girl to be Rita Jo. அந்த Rita Jo எங்க நின்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா she was standing all alone by the side of the road in a harsh Caribou country. இது வந்து ஒரு ரூரல் ஸ்பேஸ், அந்த ரூரல் ஸ்பேஸ்ல நின்றுட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டார்ச் லைட்னு ஒரு படம் வந்து, யூ ரிமெம்பர் a movie was there where a famous actress acted. ஒரு காலத்துல ஓரெமோ ஓரெமோ ஓரெமோன்னு ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமஸான ஹீரோயின், சங்கர் படத்து ஹீரோயின், அவங்க பிரபாரம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்த ஒரு படம் டார்ச் லைட், about the plight of highway prostitutes. அந்த ஹைவே ப்ராஸ்டியூட் ஸ்டோரி மாதிரி தான் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஒரு கரீபு கண்ட்ரி சைட்ல நான் வந்து ஒரு கேர்ளை பார்த்தேன், அந்த கேர்ள் மாதிரியே இந்த கேர்ள் இருக்கா அப்படிங்கும் போது இந்த கேர்ள் மேல அவருக்கு கொஞ்சம் இறக்கம் வருது, சிம்பத்தி இருக்கு. அதே நேரத்துல he is reminded of the fact that he is a judge and he is supposed to go by the spirit, what is it, letter of the law, not by the spirit of the law. அதனால என்ன பண்றாரு, he tries to become highly officious அப்படின்னா ரொம்ப ஃபார்மலா இருக்கணும்னு முடிவு பண்றாரு. அண்ட் அவர் என்ன பண்றாரு, திருப்பியும் ரீட்டா ஜோ வந்து என்ன பண்ண சொல்றாரு, he wants to ask her, okay, whether she is a carrier of venereal disease. நீ ஒரு prostitute, இதை நான் வந்து நீ மறுத்தாலும் அதுதான் உண்மை. I afraid that you are a carrier of venereal disease, one of the sexually transmitted disease. ஏன்னா you have come into contact with many men, so okay, I think you have to undergo some kind of punishment and checkup. அப்படிங்கும் போது இவ என்ன பண்றா, வேற வழி இல்லாம ரீட்டா ஜோ என்ன பண்றா, she is trying to prove her innocence, but the system will not listen to her. Is idea clear, teachers? Yeah, வந்து she becomes helpless before the system. அப்போ கொஞ்சம் ஹெல்ப்லெஸ் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஸ்டேஜ்ல ஃப்ரீஸ், மற்ற எல்லா கேரக்டரும் ஃப்ரீஸ் ஆகும்போது she goes into the world of memories. She goes into the world of memories where she thinks about the past, how life was in the reserve. Okay, how life was in the reserve, how they suffered for want of basic facilities. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே யார் எடுத்துட்டு போயிட்டா, அந்த செட்டிலர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்லாம எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அப்படிங்கிறது யாருக்கு ஞாபகத்துக்கு வருது, ரீட்டா ஜோவுக்கு ஞாபகம் வருது. ஓகே, இப்போ ரீட்டா ஜோ தனியா அப்படியே அந்த ட்ரீம் சீக்வன்ஸ்ல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஆல் த American Indian characters they appear. Jamie Paul, Aileen Jo, Old Woman and David Jo எல்லாருமே வந்துட்டு போறாங்க. அதே நேரத்துல you will also find that the other characters are there again in the dream and they also appear in the stage. யார் அந்த characters அப்படின்னா the white characters, the priest, Mr. Homer, the teacher and the policeman and the school board clerk, and there are various witnesses. Okay, they appear both in Rita's dream and in the trial. இவங்க எல்லாருமே அந்த ஸ்டோரிக்குள்ளார வந்து போறாங்க. நமக்கு அந்த எல்லா ஒயிட் கேரக்டர்ஸும் என்ன பண்றாங்க, they are trying to target and book Rita Jo into a crime of which she was not actually fully involved.
Is the idea clear, teachers? இதே நேரத்துல அப்படியே ஸ்டோரி பேரலா மூவ்ஸ் டு ஜேமி பால். யார் ஜேமி பால்? நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோமே. Who is Jamie Paul? He is almost the second protagonist of this play. The second protagonist of the play. What does Jamie Paul represent? Represent the religious man. He represents a young American Indian generation who are attracted by the city life and attracted by the culture of the settlers. அந்த கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த கல்ச்சர்ல வாழ்ந்து பார்ப்போமே. இப்ப நம்ம யங் இந்தியன்ஸ் இருக்கிற மாதிரி நம்முடைய நேட்டிவ் கல்ச்சர், நேட்டிவ் லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு அந்த ஃபாரின் லைஃப் ஸ்டைல், இந்த டேட்டிங்கிற கான்செப்ட்லாம் நமக்கு வந்து நம்ம சங்கம் லிட்ரேச்சர் சொன்ன டேட்டிங் வேற. அது வந்து ரொம்ப ரிஃபைன்டு, ஹைலி சிவிலைஸ்டு கைண்ட் ஆஃப் டேட்டிங். ஆனா இப்ப இருக்கிற அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு சொல்லக்கூடிய டேட்டிங், அங்க இருக்கக்கூடிய லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சிட்டி லைஃப்குள்ளார வரும் பொழுதே அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் இன்ட்ரூஷனுக்கு ஆளான ஒரு மனிதர் தான் ஜேமி பால். அவன் வந்து அந்த ரிசர்வ்ல இருந்து இங்க சிட்டி லைஃபுக்கு வரும்போது இஸ் வெரி வெரி எக்ஸூபரண்ட் அண்ட் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக். என்னன்னா ரொம்ப பாசிட்டிவா எதிர்பார்த்து வரான். வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு he rents a room, finds a job, and he is enjoying the culture of the settlers, and he is completely freed from the control of his parents and the control of his tribe. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பட் soon all his hope fades away because he cannot adapt to the city life completely. அதனால அவன் அந்த வேலையில இருந்து துரத்திடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி கேரக்டர் ஜேமி பால். a straightforward character, bit rude, impetuous. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கொஞ்சம் ரூடா பேசுவான், யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டான். அதனால easily he gets fired. Because he gets fired, he is out of job and he becomes alcoholic. ஆல்கஹாலிக்கா இருக்கிறதுனால என்ன பண்றான், ஒரு பெட்டி தீப் மாதிரி அங்க இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு யங் அமெரிக்கன் இந்தியன் மென்னோட சேர்ந்துட்டு அப்படியே சுத்தி திரியறான். எப்படி சுத்தி திரிந்தாலும் சரி, வீடு பக்கம் மட்டும் நான் போக மாட்டேன். வேலை வெட்டி இல்ல, ஆனா நான் வீட்டு பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர். நிறைய பேர் அப்படிதான் அந்த சிட்டி லைஃப்ல, நான் சிட்டியில போய் அப்படி வருவேன் இப்படி வருவேன்னு போயிடுவாங்க. பட் அன்எம்ப்ளாய்டு ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தக்ஸ், ஹூலிகன்ஸ், குண்டாஸ், ரவுடிஸ் அந்த மாதிரி மாறிடுறாங்க. இவன் வந்து என்ன பண்றான், அப்படியே சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சுத்தி திரியும் பொழுது he comes into contact with David Joe. டேவிட் ஜோ வந்து இந்த ட்ரைபல் சீஃப்டன். அவர் வந்து என்ன பண்றாரு, பேசாம நீ வந்து நம்மளுடைய ரிசர்வுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவனால போக முடியல. பிகாஸ் he is suffering from his tragic flaw. What is the tragic flaw? Proud and impatience. He is proud and impatient, restless fellow. அவனால டக்குன்னு என்ன பண்ண முடியல, அந்த அத்தாரிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு அங்க போக முடியல. அதனால he is trying to be completely independent young man. But you find David Joe, he represents the older ways. He represents tradition. And you find this fellow, who is that Jamie Paul, and இன்னொரு கேரக்டர் யாரு, நம்ம கேர்ள் ரீட்டா ஜோ. They are victims of modernization. They are victims of modernity. Young people who crave for modern lifestyle. அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த மாடர்னிட்டி அப்படிங்கிற அந்த வேர்ல்ட் வெண்டுக்குள்ளார மாத்தி சிக்கி சினாபினமாக போறாங்க. இப்ப both Jamie Paul and Rita Joe, they don't listen to the ideas that are given by David Joe. Is the information clear, teachers? ஒரு சைட்ல
நம்ம ஜேமி பால் அப்படிங்கிறவன் டேவிட் ஜோ சொல்றதை கேட்கல. ரீட்டா ஜோவும் அதே மாதிரி பொண்ணுதான். பட் we come to know that the old woman and Eileen Joe who appear in the dream, they say your father is sick, better come back அப்படின்னு சொல்லும்போது கூட ரீட்டா ஜோ என்ன பண்றாங்க? she persists to stay in the city and find what the city could offer to her. அப்ப கூட அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கல. Okay, while being there in the courtroom, she also reminiscences about berry picking during summer with her father, and she also recalls their favorite story about how a man once came out of the bush with an extraordinary offer for him. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபல் ஸ்டோரிஸ். அந்த பெரி பிக்கிங்கை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல. அதனால நம்ம திருப்பியும் இந்த ஏரியால வரலாம். டைம் இன் விச் பெரி வேர் பிக் அப்படின்னு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சம்மர் டைம். அண்ட் தென் யூ ஃபைண்ட் தட் ஷி வாஸ் வெரி க்ளோஸ் வித் ஹர் ஃபாதர். எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீட்டா ஜோ கிட்ட அவங்க அப்பா சொன்ன கதைகள் என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, how the settlers came with an offer to the tribal chieftain to mingle with them freely, having offers of modern lifestyle. It's called the civilization move. நீங்க ஏன் இந்த மாதிரி சேவேஜ் லைஃப்ல இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் தரேன், இந்த மக்களை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போறேன், நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆஃபரை வந்து ஒரு மேன் வந்து கொடுத்ததாகவும், அந்த ஆஃபரை யாரு ஒத்துக்கல? டேவிட் ஜோ ஒத்துக்கல. because he wanted to retain the tribal identity. Is information clear, teachers? இப்போ இவங்க ஏறக்குறைய அந்த ட்ரையல் சீனு, அதுக்கப்புறம் ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்து அவங்கள கொஞ்சம் யோசிக்க விடும் பொழுது, யூ ஹாவ் அ ப்ரீஸ்ட் விசிட்டிங் ரீட்டா ஜோ. இந்த ப்ரீஸ்ட் வந்து இஸ் a white priest. ஓகே, இந்த ப்ரீஸ்டுக்கு பேர் சொன்னோமா? What is the name of the priest, teachers? வெறும் priest மட்டும் சொன்னோமா, ஏதோ ஒரு நேம் சொன்னோமா? Andrew. Father Andrew. ஃபாதர் ஆண்ட்ரூ. இந்த ஃபாதர் ஆண்ட்ரூ பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலிருந்து ரீட்டாவை பார்த்திருக்கிறார். ஓகே, இவர் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய he is the voice of Christianity. அந்த Christianity was not the religion of the tribal people. அதுவும் உங்களுக்கு தெரியணும். இட்ஸ் எவாஞ்சலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா அவங்களுடைய they were living as pantheists. they were worshipping nature. எப்போ வந்து இந்த இங்கிலீஷ் செட்டிலர்ஸ் அங்க போனாங்களோ என்ன பண்ணாங்க? they gave the natives their religion, their language, their culture. அப்ப those people were attracted by the language, the culture and the religion of the masters, the settlers. அப்ப இந்த priest வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he is using cliched advice. cliched advice னா எப்பொழுதும் ஒரு ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் அட்வைஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த அட்வைஸை வச்சு என்ன பண்றாரு, இவர்கிட்ட சொல்றாரு, the city is a sinful life, why are you here, better go back அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ரீட்டா ஜோ வந்து she is not at all convinced. ஓகே, அந்த ஒரு நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா we have a witness against ரீட்டா ஜோ. யாரு? the teacher. who is the teacher who witnessed against ரீட்டா ஜோ? அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. யார் அந்த டீச்சர்? Miss Donoghue. Miss Donoghue. In the Donoghue, she was there working in the reserve, but she found it very difficult to get along with that job in the reserve. இந்த யங் இண்டியன்ஸுக்கு டீச் பண்ற வேலையில இருந்தாங்க. she was not a Indian, she was a settler. அப்போ அந்த அம்மாவால இந்த இடத்துல வந்து அந்த ஜாபை முழுமையா செய்ய முடியல. பட் லேட்டர் she is called to witness against ரீட்டா ஜோ. இந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
we also have the school board clerk. Okay, the school board clerk is invited to speak about Rita Jo. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரீட்டா ஜோ lacked scholarly ambition. Okay, is the information clear? இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்காலரா வரணும் அப்படிங்கிற மாதிரி அம்பிஷன்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப மீடியாக்கர். அவங்களுக்கு நாங்க லெட்டர் அனுப்பணும், அந்த லெட்டரை அவங்கள எதுவுமே பதில் சொல்லல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, she was not seriously interested in educating herself and becoming civilized. Okay, அந்த ஒரு Yes. ஆர்குமெண்ட்டை வந்து அந்த ஸ்கூல் போர்ட் கிளர்க் வைக்கிறாங்க. ஆனா ரீட்டா ஜோ என்ன பண்றாங்க, ஐ ஹவ் நெவர் ரிசீவ்ட் எனி லெட்டர் ஃப்ரம் What happened? ஸ்கூல் போர்ட் கிளர்க் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே அப்படியே யாருக்கு எதிராக இருக்குது? ரீட்டா ஜோ. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவளுக்கு எதிராக விட்னஸ் வராங்க. அதுல ஒரு விட்னஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, சாரி, there is somebody who is keeping the mic on. Kindly mute your mic, teachers. Okay, I'll mute. Right, mute பண்ணிட்டேன். Now coming to the information என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம we also get a very shocking information in Act 1. எப்படின்னா, one of the former employer of Rita Jo had seduced Rita Jo அப்படிங்கிற ஒரு information, and he also witnesses against Rita Jo telling that this Rita Jo had seduced me. அவன் தான் என்ன பண்ணான் அப்படின்னா, ரீட்டா ஜோவை யூஸ் பண்ணிட்டான். அவளை அங்க செடியூஸ் பண்ணிட்டு, அந்த ஆஃப்டர் செடியூசிங் he is giving little money to her which she doesn't reply, but she is throwing the money on her. அவ வேற வழி இல்லாம அதை எடுத்துட்டு போயிடுறான். அந்த மனிதன் வந்து என்ன சொல்றான், ரொம்ப நல்லவ மாதிரி, இவ தான் என்ன கூப்பிட்டா, அந்த மாதிரி என்ன வந்து பயன்படுத்திக்கிட்டா, என்கிட்ட இருந்து காசு கேட்டா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு எதிராக கேஸ் வந்து அவங்க எல்லாமே விட்னஸ் பண்ணதுனால ரீட்டா ஜோவுடைய கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. The magistrate என்ன பண்றாரு, he is deciding to give the final verdict, and the final verdict is sending Rita Jo to prison for 30 days. How many days was Rita Jo sent to prison? Yes. 30 days of prison. Okay, now we will break here and then we will get back for Act 2. Just 5 minutes break.